கேமோட நிலவரம் என்ன? நீ எத்தனை டோர்னமெண்ட் நடத்திருக்க? என்னால முடியலன்னா நானே வெளியே போயிடுவேன். அங்கீகாரம் என்ன, அதிகாரம்னா என்ன? எனக்கு சான்ஸே கொடுக்காம நீ முடியாது, நீ பிளேயர் இல்லை அப்படி பார்த்துட்டு போன எப்படி? செக்ரட்டரி செய்யணும் அவசியமே கிடையாது. மேஜரா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி நான் பேசணும்னு இருக்கிறேன். நம்ம கேமோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். எல்லாருமே அதிகமா பேசக்கூடியது, அதிகமா இருக்கக்கூடியது. இதெல்லாம் சொல்ல எஸ்ஜிஎஃப் இல்ல அடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப்ல இருந்து வரலாம் அப்படின்னு 1008 இருக்கலாம். மேபி ஒரு விளையாட்டுனா என்ன, ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது எப்படி பண்றாங்க கவர்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுமே இப்ப நியூ கேம், நானுமே பீச் டென்னிஸ் விளையாடுறேன், இன்டர்நேஷனல் லெவல் வந்திருக்குன்னா ஒரு நியூ கேம் எப்படி உள்ள வருது, ஒரு ஓல்டஸ்ட் கேம் எப்படி வெளியே போகுது, அதையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லா பிளேயருக்கும் தெரியாது, சில பேருக்கு ஐடியா இல்லாமே இது விட்டுருப்பீங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது ஐடியா வந்திருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும் யோசிக்கலாம்ல. ஸோ அதனாலதான் இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம கேமோட நிலைமை உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு கேமுக்கு எப்படி ஒரு புது கேம் வேணும்னா அது எப்படி வரும், அது எப்படி அப்டேட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி தேவையில்லைன்னா அது வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, விளையாடுங்க, எதுவும் விளையாடுங்க, எல்லாரும் விளையாடுற மாதிரி விளையாடுங்க, எல்லாரும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கேம் வரணும். இப்ப நீ விளையாடணும், நானும் விளையாடணும், இண்டிபெண்டாவும் விளையாட வரணும். அதுல நான் நினைச்சா அது விளையாடலாம், என்னால மட்டுமே விளையாட முடியும், என்னோட செல்ஃப் பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னா அந்த கேம் விளையாடலாம், அது கேம் உள்ள வரலாம். அது வரும்போது எல்லாரும் விளையாடணும், ஒரு ஏரியால விளையாடணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடணும், ஸ்டேட்ல விளையாடணும், நேஷனல் லெவலில் விளையாடணும். நிறைய பிளேயர்ஸ் இதனால பெனிஃபிட் ஆடுற மாதிரி இருந்து உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாத ஒரு விளையாட்டா இருக்கும். அப்படி இருந்தா கவர்மெண்ட் வந்து அப்டேட் கொடுக்கும். அதுவுமே உடனே எல்லாம் கொடுத்துறாது. நீ எத்தனை டோர்னமெண்ட் நடத்திருக்க, எந்த மாதிரி ப்ராப்பர் நான் ப்ராப்பர் சொல்லுவோம், ப்ராப்பர்பிலிட்டியா இருக்கணும், ஒரு ப்ராப்பர் இருக்கணும். ஒரு பிளேயரை தனியா நான் உன்னை டச் பண்ணனா இந்த பிளேயரோட ஃபீட்பேக் ஃபுல்லா சொல்லணும், மீன்ஸ் என்ன, பயோடா ஃபுல்லா தெரியணும். அவன் எங்கிருந்து வந்திருக்கான், எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், அவன் என்ன பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கான், அவனோட அப்டேட் என்ன, அவனோட ஆவரேஜ். உதாரணத்துக்கு சொல்ல போனா கிரிக்கெட் பிளேயர் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பாக்குற மாதிரி பேட்மிண்டன்லயும் இருக்கு. அதே மாதிரி ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸுமே கிட்டத்தட்ட இருக்கு. ஒரு குரூப் கேம்ல எல்லாம் பெருசா இருக்காது. இந்த மாதிரி சிங்கிள் ஈவெண்ட் விளையாடக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு அது ஃபெசிலிட்டி இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அப்டேட் கொடுக்கும். அதுவுமே நீங்க நிறைய ஸ்டேட் வந்து நேஷனல் நடத்திருக்கணும். ஒரு 6 நேஷனல்ஸ் நடந்திருக்கும், மினிமம் 5 நேஷனல்ஸ் நடந்திருக்கணும், 5 ஏரியாஸ்ல டிஃபரெண்ட் ஏரியால நடந்திருக்கும். ஸோ இது நம்ம பீச் டென்னிஸ்ல வந்து 6th நேஷனல்ஸ் நடக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் நேஷனல்ஸ், அதுல எத்தனை பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அதுல எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேர் இதை வந்து நல்லா விளையாடிட்டு வராங்க, இது இன்டர்நேஷனல் கேமா இல்ல நார்மலா இந்தியன் கேமா, நேஷனல் கேமா, இதனால பெனிஃபிட் இருக்கா கவர்மெண்ட்டுக்கு, இது வந்து பேர் எடுக்குமா எடுக்காது, 1008 யோசிச்சு இதுக்கான ஃபீட்பேக் எடுத்த பிறகு அதுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இதான் ஒரு கேமை ப்ரொமோட் பண்ற விதம். நீ எந்த கேம் இப்ப அப்படிதான் வந்து பாப் டென்னிஸ், பிக்கிள் பால், அப்புறமே பாத்தீங்கன்னா பீச் டென்னிஸ், பீச் வாலிபால், சாஃப்ட் பால், இது மாதிரி எப்படி ஒரு நியூ கேம்ஸ் வருதுன்னா விளையாட ஆரம்பிச்சு அதுக்கான ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அப்டேட் ஆயிடும். ஸோ அப்டேட் ஆன ஒரு கேம் எப்படி வெளியே போகுதுன்னா, வெளியே போய் ஒரு 5 கேம் நான் சொல்றேன். டென்னிஸ் போச்சு, பால் பேட்மிண்டன் போச்சு, அப்புறம் இன்னும் 2 கேம் சரியா ஞாபகம் வரல. அன்னைக்கு அந்த டிஓ சொன்னாரு, நான் சாரி மறந்துட்டேன். ஆனா இந்த 2 கேம் உங்களுக்கு போதும். டென்னிஸ் ரிங் வச்சு விளையாடுவாங்க, அதுவுமே ஒரு பாரம்பரியமே இருந்த கேம் தான். பால் பேட்மிண்டன் பாரம்பரிய கேம் தான். ஏன் இதெல்லாம் வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ப்ராப்பர்பிலிட்டி இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிளேயரு அவனோட முகவரி நான் சொன்ன மாதிரி தான், அவன் எப்படி வந்தான், ஏதான் வந்தான்னு அவனை மேல கொண்டு வர்றதுக்கு அவனோட ப்ராப்பர்ட்டி வேணும். எங்கேயோ ஒரு ஆளுக்கு இருக்கும். ஏதுன்னா ஒரு இடத்துல மட்டும் ஆதாயம் இருக்கக்கூடாது. இப்ப தமிழ்நாடு மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மற்ற ஸ்டேட் எல்லாம் இல்ல. அப்போ மற்ற ஸ்டேட் பெனிஃபிட் ஆகல, பெனிஃபிட் ஆகணும் எல்லாமே. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ் ஆல் ஆர் இந்தியன்ஸ். அப்போ எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே அந்த பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாம இருக்கக்கூடாது, விளையாட வாய்ப்பு இருந்திருக்கணும், வாய்ப்பு வந்து வெளியே வந்திருக்கணும். அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு கேமு இதுல யாரோ ஒருத்தவங்க மீன்ஸ் இது சரியில்லை அப்படின்னு பெட்டிஷன் போட்டாலோ இல்ல இந்த கேம்ல எனக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு நிறைய பேர் வாழ்க்கை இழந்தாலும் அந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ப்ராப்பர் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி இது ஷட்டில் ஃபார்மர் ஆஃப் த கேம் பால் பேட்மிண்டன், ஆக்சுவலி பேட்மிண்டனுக்கு, டென்னிஸ்க்கு, டேபிள் டென்னிஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதான் இங்க மாதிரி தான். இது மூலியமா தான் எல்லாமே அப்டேட் ஆச்சு. அதாவது மாத்தி எல்லாம் இதெல்லாம் ஒரே ராக்கெட் கேம்ஸ் இல்ல, அதெல்லாம் எப்படி அப்டேட் ஆகுதுன்னா ப்ராப்பரா இருக்கு.
ஒரு பிளேயரை டச் பண்ணா அவன் எந்த ஊர்ல எந்த கிளப்ல விளையாடுறான், எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவன், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போய் விளையாடுறான்னா இதுல எவ்வளவு ரேங்க் வச்சிருக்கேன், எத்தனை கேம் ஜெயிச்சிருக்கேன், எவ்வளவு பாயிண்ட்ஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான், அவனுக்கு கிளியர் அப்டேட் இருக்கு. அதனால அவன் வந்து என்னன்னா இண்டிபெண்டா அவன் உள்ள வரான். அது டபுள்ஸா இருக்கட்டும், சிங்கிள்ஸா இருக்கட்டும், அவன் பர்ஃபார்மன்ஸ் காட்டி அவன் லைஃப் அவனே தீர்மானிச்சுப்பான். எப்படின்னா என்னால முடியலன்னா நானே வெளியே போயிடுவேன், ஏன்னா நானே முடிவு பண்ணிட்டேன் என்னால முடியல, அப்படி என்ன யாரால முடியும். ஆனா என்னால முடியுன்ற விஷயம் யாரோ ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா, வாய்ப்பே கிடைக்கலன்னா அவன் வயசு போயிடுது இல்ல, என் லைஃப் போயிடுது இல்ல, அவன் அப்பாயின்மெண்ட் ஏஜ் போயிடுது இல்ல, அப்பாயின்மெண்ட் நல்ல தகுதி இருந்து கூட வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா போயிருக்குல்ல. சோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கேம் வந்து ரெகக்னைஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா ப்ராப்பரா இல்ல, இதுல வந்து லைஃப் ஸ்பாயில் ஆயிருது அப்படின்ட்டு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஸ்பாயில் பண்ண விரும்பாது. அதனால அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் இருந்தா இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கேம் வந்து நியூ கேம் உள்ள வர்றதுக்கும் வெளியே கேம் வெளியே போறதுக்கும், உள்ள நல்ல கேமும் வெளியே போறதுக்கும் ப்ராப்பர் இல்லைன்னா வெளியே போயிடும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய விஷயம் தப்பா யோசிச்சு வச்சிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒரு கணக்கு இருக்குல்ல, கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் வச்சுக்கோன்னா, எந்த கேம் எடுத்தாலும் சரி நீங்க நல்லா பாருங்க, காலேஜ் மேட்ச், ஸ்கூல் மேட்ச், அதாவது மீன்ஸ் ஸ்கூல் மேட்சஸ் நடக்கும், அப்புறம் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டின்னு போகும், இன்டர் ஜோன் யூனிவர்சிட்டி, எல்லா கேமும் ஒரே பேட்டர்ன். ஸ்கூலும் அதே மாதிரி தான், அண்டர் 14, ஜூனியர், சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், அப்புறம் சூப்பர் சீனியர் பிளஸ் 2ல. இதுதான் பேட்டர்ன். நான் சொல்றது நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் நடத்தக்கூடிய பேட்டர்ன். கவர்மெண்ட் கண்காணிக்க வேண்டிய மேட்ச் மீன்ஸ் அதை மட்டும் தான் நடத்தும், வேற எதுவும் நடத்தாது, வேற எதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாது. இதுதான் கவர்மெண்டோட வேலை. அது என்ன பண்ணணும்னா சப் ஜூனியரை பார்க்கும், ஜூனியரை பார்க்கும், சீனியரை பார்க்கும், ஓகேங்களா? இது 3 தான் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த மேட்டரும் அவனுக்கு கணக்கு கிடையாது, ஏன்னா அதை நடத்தினா போதும் அவனுக்கு. இதுதான் பண்ணுவான். பேட்மிண்டன்லயும் அதான் நடக்கும், எல்லா கேம்ஸ்லயும் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம கேம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை, ப்ராப்பரா நடக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது பிளேயரோட அப்டேட் வந்து வெளியே வர்றது இல்லை. அப்டேட் இல்லாதனால கேம் அப்டேட் ஆகுது. இதுக்கப்புறமா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கீகாரம்னா என்ன, அதிகாரம்னா என்ன? ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எது அங்கீகாரமா இருக்கும், எது அதிகாரமா இருக்கும், யாராவது அந்த அதிகாரத்துக்கு கீழே செயல்படுவாங்க, எப்படி செயல்படும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். நிறைய பிளேயரா இருந்துட்டு போயிடுவாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு எங்க அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து எங்க போய் சொல்லணும், எதை சொன்னா எங்க சரியாகும்ன்றது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு சீனியருக்குலாம் தெரியும், பட் ஜூனியருக்கோ இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதை போய் எங்க சொல்லுவாங்க, அது தெரியாது இல்லையா? சரி, எப்படி செயல்படணும்ன்றது தெரியணும் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அங்கீகாரம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் அங்கீகாரம். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் போது சர்டிபிகேட், மெடல் அண்ட் ட்ராஃபி அண்ட் கேஷ் இதுதான் இருக்கும். எது வேல்யூவா நினைக்கிறீங்க? சர்டிபிகேட் அண்ட் கேஷ். கேஷ் வேல்யூவே கிடையாது. கேஷ் வேல்யூ கிடையாது. நம்ம கேஷ் நம்பி போனோம்னா நீ வேல்யூ கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு சர்டிபிகேட், மெரிட் சர்டிபிகேட் வாங்கும்போது நீ வின்னர் வாங்கும்போது நீ வேல்யூ ஆகுற. கேஷ் உனக்கு அதான பரிசு, சான்றது, அது சான்றது தான் உனக்கு வேல்யூ. கேஷ் வந்து உனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். உனக்கு அவங்களா பார்த்து ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்றாங்க, அது ஒரு செலவா கூட இருக்கலாம், அது வாங்கினோன்னு செலவாயிடும். ஆனா சர்டிபிகேட் அப்படி ஆகாது. சர்டிபிகேட் இது மஸ்ட். சர்டிபிகேட் தான் ஒரு விஷயத்த வந்து அப்டேட் பண்ணும், அதுதான் பேசும். உனக்கு காலேஜ்லயோ இல்ல வேலை வாய்ப்புல சர்டிபிகேட் தான் பேசும். நீ வாங்கின கேஷ், டிராஃபியோ, மெடலையோ எடுத்துட்டு முடியும். மெடல் ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கும், டிராஃபி ஒரு துரும்பிடிச்சிருக்கும், கேஷ் செலவாயிருக்கும். ஆனா சர்டிபிகேட் மட்டும் தான் பேசும். அப்ப சர்டிபிகேட் தான் வேல்யூ. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றான்னா, மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை அவனுக்கு கிடையாது. நல்லா ஆக்சுவலி இதை நல்லா கேட்டுக்கணும். கவர்மெண்ட் மேட்சஸ் கேஷ் அலோவே பண்ண மாட்டாங்க. கேஷ் அலோவ் பண்றது எப்படின்னா, யாரா ஸ்பான்சர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கொடுத்துக்கலாம். கவர்மெண்டோட வேலை நடத்துறது. சர்டிபிகேட் கொடுக்கறதுதான் வேல்யூ. மெரிட் சர்டிபிகேட் வாங்குறது உனக்கு வேல்யூ. அதனால கவர்மெண்ட் சீல் அண்ட் சைன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் வேல்யூ. அதனால என்ன சொல்றான், சர்டிபிகேட் தான் வேல்யூன்றான். அவன் எப்படி நடத்துறான்னா, சப் ஜூனியர், ஜூனியர் இதுதான் மெஜாரிட்டி பண்றான். அதுல வாங்குற சர்டிபிகேட் வச்சு நீ ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, வேலை வாய்ப்பு தேடிக்கோ, இது வேல்யூ. நீ கொடுக்குற கேஷ் யாருன்னா அதை நடத்துறாங்க பத்தி ஆர்கனைசர், அவன் பெருமை. இப்ப இந்த கிளப்ல நான் டோர்னமெண்ட் நடத்த போறேன் ஸ்டேட் லெவல்ல, எனக்கு இது பெருமை. ஸ்டேட் டோர்னமெண்ட் என் கிளப்ல, என்னோட கிளப் பெருசா தெரியும், ஒட்டுமொத்த பேர் இங்க வருவான். அப்போ என்னோட கிளப்பை நான் வளர்த்துக்க நான் செய்யறேன். அப்போ என்னோட மரியாதையை காப்பாத்துக்க நான் ஸ்பான்சர் பண்றேன், கேஷ் பிரைஸ் கொடுக்குறேன். கேஷ் பிரைஸ் கவர்மெண்ட் கொடுக்காது, எப்பவுமே தெரிஞ்சு. கவர்மெண்ட் வந்து கேஷ் பிரைஸ் கொடுக்காது. எந்த நேஷனல்ஸ் நீங்க கேஷ் பிரைஸ் வாங்கிருக்கீங்க தெரியுங்களா? அப்ப கவர்மெண்ட் மேட்ச் எது மெஜாரிட்டி, எது மெயின் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மெயின் மேட்சஸ் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், இதுதான் மெயின் மேட்சஸ். கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மேட்சஸ் 2 விதமா நடக்கும். கவர்மெண்ட் நடத்துறது 2 விதம் நடக்கும். ஒன்னு ரேங்கிங் மேட்சஸ், இண்டிவிஜுவலிட்டி பர்ஃபார்மன்ஸ் காட்டுறது. உன்னோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ல நீ வந்து ரேங்க்ல எத்தனை ரேங்க்ல இருக்க, நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், நீ என்ன பர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ரேங்கிங் மேட்ச் நடக்கும்.
சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அது எப்படின்னா நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மூலியமா விளையாட டீம் கூட விளையாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் மூலியம் இண்டிவிஜுவல் விளையாடாது சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜெயிதோ சாம்பியன்ஷிப் அந்த எடுத்துக்கும். சாம்பியன்ஷிப்னு பட்டயப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேங்கிங்னா நம்ம இண்டிவிஜுவலிட்டி காட்டுறதுக்கும் மொத்தமா காட்டுறதுக்கும் ரெண்டு விதமா நடக்கும். இதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸ். இது மட்டும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தும், மற்ற எந்த விஷயத்துக்கும் தலையிடாது. ஏன்னா இதனால அதுக்கு பாதிப்பே ஆகாது. எந்த பாதிப்பாகும்? நீ வேற கிளப் விளையாடுனா கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ்? எனக்கு எதனா ஆக போதா? கிடையாது. நீ விளையாண்டா உங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் விளையாடிக்கோ. கிளப் நடத்த எனக்கு என்ன கவலை வந்துச்சு? நான் நடத்துற மேட்ச்சுக்கு வந்தாவா வர கட்டி போ, வந்தா உனக்கு லாபம், வரலன்னா வேற ஒருத்தனுக்கு லாபம், அவ்வளவுதான். சொல்றது புரியுதுங்களா? அதோட வேலையை அது பார்த்துக்கிட்டே போகும் கவர்மெண்ட். எப்பவுமே யாருக்கும் நிற்காது, டைம் மாறி அது போயிட்டே இருக்கும். நீ தான் உனக்கு வேணும் போகணும். ஸோ முக்கியமான மேட்ச் நம்ம தப்பா கணக்கு போட்டு வச்சுக்கிறோம். இதுக்கும் இன்டர்ஃபியர் ஆகிறோம், ஏதோ லிங்க் போட்டுக்கிறோம். கிடையாது. நீ நேஷனலுக்கு நீ விளையாடுறியா, விளையாண்டுட்டு போ. நீ மற்ற கிளப்ல போய் விளையாடு, எனக்கு என்ன அவசியம்? எனக்கு என்ன இன்டர்ஃபியர் ஆக போகுது? ஒன்றும் ஆக போகுது. கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. கவர்மெண்ட் நடத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இங்க எங்கிருந்து வருது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யோசிச்சு பாருங்க, தேவையே கிடையாது. இதை முதல்ல யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை, யாரையுமே நம்பிடக்கூடாது இல்ல. என் வாழ்க்கை நான் தான் தீர்மானிக்கணும், என் டைமை நான் தான் டிசைட் பண்ணணும், என் தோல்வியை நான் முடியுமோ முடியாத நான் தான் யோசிக்கணும். எனக்கு சான்ஸா கூடிய நீ முடியாது, நீ பிளேயர் இல்லை அப்படி பார்த்துட்டு போனா எப்படி? நான் தான் டிசைட் பண்ணுவேன் உன்னை ஜெயிக்க முடியலன்ட்டு. நான் என்னோட முயற்சி இருக்கணும், நான் தோத்தாலும் உன்னை ஜெயிக்க முடியும்னு யோசிப்பேன். என் யோசனை ஜெயிக்கணும் நீ. அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டத்தட்டமா ஒரு விஷயம் போட்டா எப்படி இருக்கும்? யாரோட வாழ்க்கையும் பாதிக்காம, இப்ப என் வாழ்க்கையை வச்சுட்டான், இவன் வாழ்க்கை சொல்லாம யார் மணியும் பழி போறாம அவனோட வாழ்க்கையை அவன் டிசைட் பண்ணிட்டு போட்டோன்னு விட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? எங்க எதை ஒழுங்குபடுத்தணும்னா, ஒவ்வொரு பிளேயருமே ஒவ்வொரு கிளப்புக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது பிளேயர் ஐபி கோடு வேணும். பிளேயர் ஐபி கோட்னா, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஊர்ல நான் வசிக்கிறேன், இந்த கிளப்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு மூலமா என்னன்னா, நீ முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவ எந்த டிஸ்ட்ரிக்ட். உனக்கு ரேஷன் கார்டு எடுத்துனுவா, ஆதார் கார்டு எடுத்துணும். எந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் உனக்கு ஐடி கார்டு இருந்தாலும் உள்ள விளையாட முடியும். ஆக்சுவலி பேட்மிண்டன் அப்படிதான், ஐடி இல்லைன்னா விளையாட முடியாது. 3 ஐடி இருக்கு, அதுல இதுலயுமே அப்படிதான் இருக்கும். பை ஐடி இருக்கு, தமிழ்நாடு ஐடி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஐடி இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஒரு திருவள்ளூர் ஐடி வாங்கிட்டீங்கன்னா நீங்க திருவள்ளூர் கூட நடக்கக்கூடிய மேட்சுக்கு எங்க விளையாடுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்தும். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே ஒரு 100 கிளப் இருக்கு. 100 கிளப்ல இருக்க பார்ட்டிசிபேஷன் டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவோம், நான் நடத்துவேன். அதுல யாரு பெட்டர் அந்த டாப் ரேங்கிங்ல இருக்கணும்னு நான் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் டீமா எடுத்துட்டு போயிட்டு அலௌன்ஸ் பண்ணுவேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாடுல பார்ட்டிசிபேஷன் பண்ணுவேன். இன்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம். அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாடும் போகும். தமிழ்நாடுல இருந்து அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஆகணும், அதே மாதிரி பார்ட்டிசிபேஷன் ஆகும். அதுல யாரு தமிழ்நாடு டாப் ஆல்மோஸ்ட் ரேங்க்ல இருக்கும், திறமை உள்ளவன் தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். உன் திறமை நீ டெவலப் பண்ணணும்னா இங்க நீ டெவலப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா உன் திறமை எங்க நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு நீயே டிசைட் பண்ணிடுவேன். அதுக்கான முயற்சி எடுப்ப, அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீ அப்டேட் பண்ண அப்டேட் மாறிடும். அப்போ உனே செல்ஃப் டிசிப்ளின் வந்துருதா உனக்கு? நீயே பண்ணிக்கலாமா? அந்த முடிவு வந்தா நீயே முயற்சி செஞ்சுக்கலாமா? ஒரு ரூல் அந்த ரெகுலேஷன் வந்துடும். ரெண்டாவது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு? நான் ஒன்று சொல்றேன். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ். என் கீழே ஒரு 100 பசங்க இருக்காங்க, காம்படிஷன் அதிகம். இங்க 50 பிளேயருமே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. உன்னோட கிளப்ல 50 பேர் தான் இருக்காங்க, உன்னோட டிஸ்ட்ரிக்ட்ல 50 பேர் தான் இருக்காங்க. இப்போ இங்க இருக்க பிளேயர் அங்க வரது நல்லா, உனக்கு என்ன குறை? எதுவும் கிடையாது. அங்க இருக்க பிளேயர் இங்க வரதுனா எந்த குறையும் கிடையாது. நம்ம எல்லாம் எங்க யார் கீழே ஒர்க் பண்றோம்? தமிழ்நாடு கீழே ஒர்க் பண்றோம். நம்ம எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு தான் டீம் கொடுக்க போறோம். யாரோட திறமையும் அவன் திறமையில அவன் போக போறான். நம்ம எந்த திறமையும் வாய்ப்பை தரக்கு பொறுக்கிறது. இவன் என்கிட்ட ஒருத்த ஆசைப்படுறான், இந்த மாதிரி நான் இதுல 100 பேர் இருக்காங்க மாஸ்டர், நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் பார்ட்டிசிபேஷன் பண்றேன், 50 பேர் இருக்காங்க, என்னால முடிஞ்சா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்றான். இல்ல, நீ இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கணும், நீ போக கூடாது அப்படின்னு சொன்னா இவங்க 100 பேரை ஜெயிச்சாகணும். பிளேயரோட சான்ஸை நான் வேஸ்ட் பண்றேன். நான் ஒரு என்ஓசி கொடுக்குறேன், ஓகேவா, எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லப்பா, நீ போ, ஆனா 2 வருஷத்துக்கு இங்க விளையாட முடியாது. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாத்தி இல்லைன்னா அது குரங்காட்ட மாதிரி இருக்கும். அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு 2 இயர்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு என்ஓசி ஃபார்ம் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட அவர் என்ஓசி வாங்கணும். நான் உங்க டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறேன், எனக்கு இந்த பர்மிஷன், அங்க என்ஓசி வாங்கிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க விளையாடிப்பேன். நீ என்ன பண்ணுவ? உன்னோட திறமை தான் போச்சுக்கோ, விளையாடிக்க, இங்க 50 பேர் இருக்காங்க, நீ ஜெயிச்சு வந்தா வந்துக்கோன்ட்டு விட்டுருவேன். நீ என்ஓசி கொடுத்துருவேன். 2 லெட்டரும் அபிஷியல் ஆகுதா? அவன் பிளே பண்ணும்போது இங்க 100 பேர் ஏற்று விளையாடுவான், 50 பேர் ஏற்று விளையாடுவானா? இங்க இருக்கிற, அதாவது இங்க 50வது ஆளா இருப்பான் அவன். 100 பேரை ஜெயிக்க முன்னாடி இருக்க 50 பேர் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அங்க 50 பேர் தான் இருக்கான். அவனுக்கு கண்ணுக்கு 25 பேரா தெரியும். அவன் ரேங்க்ல மாறி நிற்பான், டிஸ்ட்ரிக்ட் தான் மாறிப்பான், ஆனா தமிழ்நாடு கீழே தான் இருப்பான். அண்டர் கண்ட்ரோல் தமிழ்நாடு கீழே.
சரி, மாத்தி மாத்தி டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறதுனால தமிழ்நாடுக்கு எதனா பாதிப்பு இருக்கா? டாப் பிளேயர்ஸ் மேல வருவோம். எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம். தமிழ்நாடுக்கு இப்படி ஒரு டீம் வந்தா போதும். இங்க நீ விளையாடாது, அங்க நீ ஒரு அவசியமே கிடையாது. டேலண்டட் பீப்புள் எங்க இருந்தாலும் வரணும், அவ்வளவுதான். இங்க 100 பேர்கிட்ட மோதல் 50 பேர்கிட்ட மோதலாம். என்ஓசி வாங்கிக்கோ, முடிஞ்சு போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், ஒரு பிளேயர் ஐபிஎல் கோட் ஓபன் பண்ணோம். இது எப்படி சார், எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கணும். ஒவ்வொரு பிளேயரும் டிஸ்ட்ரிக்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு கிளப்பும் டிஸ்ட்ரிக்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அண்டர் கண்ட்ரோல், தமிழ்நாடு கீழே ஆத்தரைஸ்ட் ஆகும். எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கும். அப்படி இருந்தா தான் ஒரு பிளேயரும் அடையாளம் கண்டுபிடிக்கும். இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. வெப்சைட் ஓபன் பண்ணலாம், வால்பன் வெப்சைட்டோ இல்ல அதாவது ஒரு ஆர்டர், அதுக்கான செய்யறதுக்கு ஆள் இருக்கு, ஏகப்பட்டது ஆள் இருக்கு. சோ அதை என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட ஃபண்ட் வாங்குறேன். இப்போ நான் ஒரு பிளேயர், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் நான் ஃபீஸ் கட்டுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நானும் கட்டணும். பேட்மிண்டன் பை ஐடி வாங்கினா கட்டணும். ஏன்னா அவன் அதுக்கு எதுக்கு காசு வாங்குறான்னா, என்ன மெயின்டைன் பண்ணுவான் ரேங்க்குக்கு. நீ எத்தனை மேட்ச் பார்ட்டிசிபேஷன், அது சாஃப்ட்வேர் இல்லையா? அந்த சாஃப்ட்வேருக்கு என்னோட பேர்ல நான் காசு கட்டினா என்னோட பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அது என்ன பண்ணா, நான் எத்தனை மேட்ச் விளையாடுறேன், எங்கெல்லாம் பிளேயர் என்ட்ரி, என்னோட பார் கோடிங் போகும்ல, நான் பிளே பண்றதுல என்ட்ரி ஆகிட்டே இருக்கும், கம்ப்யூட்டர் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை மேட்ச் என்னோட பாயிண்ட் டீடைல் வரையும் போகும். அதுல அதுக்கு காசு கட்டணும். அந்த காசு தான் நம்ம கிட்ட வாங்கிடணும். கவர்மெண்ட் கட்ட தேவையில்ல. எதுவுமே யார் கை காசும் படுத்தாலுமா, ஒரு பிளேயரோட கை காசு எடுத்து அவனுக்கே செலவு பண்ணிட்டு போயிடணும். நீ இதுல பெருசா தெரியும் நினைக்கிறியா? திருவள்ளூருக்கு நீ எத்தனை பிளேயர் தெரியும் நினைக்கிறா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உன்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டு. ஜெயிச்சியா, ஆர்டர்ல வந்து ஆட்டோமேட்டிக் நான் நிக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு செக்ரட்டரி செய்யணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது கம்ப்யூட்டர் பண்ணி எல்லா வேலையும் பாயிண்ட் போட்டுக்கோ. நீ ஜெயிச்ச பாயிண்ட் அம்பையர் நோட் பண்றான்ல, ரிஜிஸ்டர் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீ ஒரு ரேங்கிங் பார்த்துட்டு போயிடுவேன். நீ எங்கடா விளையாடுறேன், நான் டாப் 10ல இருக்கேன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டாப் 10 இருக்கேன், ஸ்டேட்ல டாப் 10ல இருக்கு சொல்லிட்டு பெருமை தட்டிட்டு போவேன். உன் கிளப்பை சொல்லுவேன். இப்போ இது பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிட்டு எங்க போறான், அண்டர் கண்ட்ரோல் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போறான். மீன்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் போலாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கீழே என்னென்ன இருக்குன்னா, கிளப் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கும். அப்ப டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணணும்னா, கிளப் மேட்சஸ் நடத்தும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை கிளப் இருக்கோ அத்தனை கிளப்பை கூப்பிட்டு அவங்கள மேட்ச் நடத்தும் போது அந்த கிளப்ல இருக்க மீன்ஸ் எத்தனை கிளப் வருது, என் கிளப் ஜெயிச்சது, எனக்கு மூணாவது பிரைஸ் எடுத்தேன், 4வது ஆர்டர் போடு. அடுத்த வாட்டி என் கிளப் என்ன நான் ஃபர்ஸ்ட் போகணும்னு நினைக்கிறேன், நான் உழைப்பேன். ஏன்னா அவனை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றதுக்கு ஒரு தோல்வி தேவைப்படுது. அவன் எங்கன்னா நம்ம கிளப் அசியமா 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் போயிடணும், ஜெயிச்சிருக்கலாம் தோணும். அவனை நீ ஐடென்டிஃபை பண்ணதான் அவனை கேம் இம்ப்ரூவ் ஆகும், கிளப் இம்ப்ரூவ் ஆகும், கிளப் இம்ப்ரூவ் ஆனாதான் பிளேயர் இம்ப்ரூவ் ஆகும், பிளேயர் இம்ப்ரூவ் ஆனாதான் அவனுக்கு தனித்தனியே தெரியும் திறமை, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ கிளப்பை எப்படி நீ ஆர்டர் பண்ணும்? உன் கிளப் எத்தனை கிளப்புப்பா, எந்த கிளப்புப்பா 4வது ரேங்க்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க, உன்னோட கிளப் தான் ஃபர்ஸ்டா செகண்டா, அப்படி கிளப்பே கொண்டு வரணும் பண்ணு. ரெண்டாவது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடக்கணும். டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம நேஷனல் விளையாடுறோம் அந்த மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரேங்க் போடணும். டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1ல இருக்கா, கோயம்புத்தூர் நம்பர் 2ல இருக்கா, அந்த மாதிரி அங்க எங்க போடும் போது நம்ம தோத்தா அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்போம். நினைக்கிறது நம்ம உருவாகுது. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துக்கு சொன்ன மாதிரி தான். முதல்ல நீ ஸ்கூல்ல சேர்க்கும் போது உங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்பாங்க, ஸ்கூல்ல இருந்து வெளியே போகும்போது எந்த ஸ்கூல்னு கேட்பாங்க, ஸ்கூல்ல இருந்து வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்டேட் கேட்பாங்க, ஸ்டேட்க்கு அப்புறம் நேஷனல் கேட்பாங்க. சோ இப்படிதான் உன்னோட பேர் மாறிட்டு வரும். நீ ஒரு வாட்டியும் கிளப்ல பிளேயரா இருப்ப, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆவ, டிஸ்ட்ரிக்ட் ஆகும் ஸ்டேட் ஆவ, ஸ்டேட் ஆகும் நேஷனல் ஆவ. அப்போ உன் ஸ்டேட்ல உன்னோட பதிவு பண்ண வேண்டிய டிஸ்ட்ரிக்ட் எது, நீ யாரு, நீ மாறி மாறி விளையாடணுமா இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேல கொண்டு வரணுமா யோசிப்ப. அவ்வளவு விஷயம் நடக்கும், மாற்றங்கள் நடந்துகிட்டே வரும். சோ இதான் அப்டேட். இந்த விஷயத்த நம்ம செய்யணும். ஒரு பிளேயரையும் ஐபி கோட் போட வைக்கணும். ஐபி கோட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் காட்ட வைக்கணும். சிங்கிள்ஸ் நடத்தினா போதும், டபுள்ஸ் போடணும். நம்மளுக்கு மூணுமே வாய்ப்பு இருக்கு. பேர் ஈவென்ட் டபுள்ஸ், நீ ஒரு பேரை செட் பண்ணு, உன் கிளப்பை ரிஜிஸ்டர் பண்ணு. அந்த கிளப்ல 2 பேர் உன் பேர் இருக்கும், மகேஷ் அண்ட் பரமசிவன். யார் எங்க விளையாண்டா, தமிழ்நாடு கீழே தானே இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நேஷனல்ஸ்லயே இருக்கு இன்னும் டபுள்ஸ் மிக்ஸ்ட் டபுள்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு டீம் கொடுக்கலாம். என்னன்னா அந்த கொடுத்த அந்த 10 பேர்ல இருந்து 2 பேர் விளையாட வைக்கிறாங்க. நீங்க அப்படி டபுள்ஸ் நீங்க பெட்டர் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருக்க டீம்ஸ் வச்சு நல்ல ஐடியா தான். அது எனக்கு தெரிஞ்சது பெட்டர் ஐடியா. ஓகேவா, டபுள்ஸ் ஈவென்ட் நடக்குது, நேஷனல்ஸ்லயே கண்டக்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு சர்டிபிகேட் டிராஃபி கொடுக்குறீங்க, அது ஒரு நேஷனல் டீம் செலக்ட் பண்ணு. ஓகேவா, இது மட்டும் முடியல. இப்ப இது ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் கீழே ஒர்க் பண்ணும். ஒரு ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்படி ஒர்க் பண்ணும். ஒரு பிளேயருமே எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா உன் பேரே தெரியாது. நீ எங்கேயோ கடையில நிற்ப. நீ ரிஜிஸ்டர் பண்ண காசு செலவுப்படாது. அது எங்களுக்கோ உங்களுக்கோ கிடையாது. உன்னோட பிளேயர் உன்னோட முகவரி தெரியறதுக்கு அது அந்த காசு எனக்கு தேவையில்ல, கவர்மெண்ட்டுக்கு தேவையில்ல, எதுக்கும் தேவையில்ல. நீ பண்ற ஐபி கோட் கவர்மெண்ட் இப்படி செலவு பண்ணும். நான் கேட்கறேன், கவர்மெண்ட் எவ்வளவு பார்க்கும்? பார்க்காது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். கேம் வளர்க்கறது நம்மள. வளர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பார்க்கும். ஸோ வளர வைக்கிறதுக்கு என்ன வழி, இது ஒண்ணு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். பிளேயர் ஐபி கோடு உருவாக்கணும்.
உருவாக்கி இப்படி எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா அவன் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க.